Let us continue the last video. Last video we have seen the DNA fragments, how the DNA fragments separated in the electrophoresis, as well as how it will be inserted and how it works in the host organism. எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து we are going to see about the RNA interference. RNA interference is nothing but, so if you are expression of அதாவது all the characters of organism, if an organism, we know that the genes are arranged in the linear manner in the chromosome. Each and every gene will be responsible for the every character of the organism, isn't it? So all the characters of organisms are the result of expression of different genes, which are regions of nuclear DNA. So this expression involves transcription and translation. So அந்த expression எப்படி நம்மளோட அந்த ஜீனோட characteristics expression ஆகும் அப்படின்னா transcription and translation அப்படின்ற ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். Transcription is nothing but refers to the copying of genetic information from one strand of the DNA by the RNA. அதாவது transcription அப்படின்றது படியெடுத்தல் அப்படிங்கிறோம் இல்லையா, படியெடுத்தல் அப்படின்றது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா டிஎன்ஏல ஒரு ஸ்ட்ராண்டில் இருந்து இட் வில் பி டேக்கிங் த காப்பி ஆஃப் டிஎன்ஏவோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், மரபியல் பண்புகளை வந்து காப்பி பண்ணும். அது எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா ஆர்என்ஏ மூலமாக நடக்கும். தென் திஸ் ஆர்என்ஏ வில் பி அதுக்கப்புறம் என்ன ஆகும், டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு அப்புறம் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது என்னென்னா அந்த ஆர்என்ஏ மூலமாக வந்து இந்த ஆர்என்ஏ வந்து என்ன ஆகும், இமீடியட்டாக ஆஃப்டர் டிரான்ஸ்கிரிப்ஷன் RNA will be formed, cannot be straightened away, sent to the cytoplasm. ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ண முடியாது, அதை வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸில் வந்து இட் வில் பி கன்வெர்டட் இன்டு பார்கோட், அதாவது அந்த என்னது நியூக்ளியோடைட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் நியூக்ளியோடைட்ஸாவோ அதில் என்ன பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து டிரான்ஸ்லேஷன் மூலமாக நடக்கும். ஸோ அதை எது எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா RNA. பட் ஆஃப்டர் த டிரான்ஸ்கிரிப்ஷன் the RNA, as soon as it formed, cannot be straight away sent to the cytoplasm to undertake the process of translation. இமீடியட்டாக என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச உடனே RNA வந்து it will not enter into the cytoplasm for doing the process of translation. ஸோ என்ன பண்ணணும், it has to be edited and made suitable for translation, which brings about protein synthesis. ஸோ டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ உருவாகிறதும் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னோம். எம்ஆர்என்ஏ அப்படின்றது மெசஞ்சர் ஆர்என்ஏ. அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ தான் வந்து என்ன பண்ணும், மெசேஜை வந்து இட் வில் பி டிரான்ஸ்லேட். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், தட் டிஎன்ஏ வில் பி எடிட்டட், தட் ஆர்என்ஏ ஹாஸ் டு பி எடிட்டட் டு தி suitable translation which bring about the protein synthesis. So அதில் one of the main items removed from the RNA strand are the intron. ஸோ இன்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு மெயின் ஐட்டம், அதாவது ஆர்என்ஏல இருக்கக்கூடிய இன்ட்ரான் அப்படின்ற ஒரு பார்ட் வில் பி ரிமூவ்ட் பை தி ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஆல் தீஸ் சேஞ்சஸ், இது எல்லா சேஞ்சஸுமே என்ன எங்கே நடக்கும் அப்படின்னா பிஃபோர் த டிரான்ஸ்லேஷன், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இமீடியட்டாக சைட்டோபிளாசம் போகிறதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஓகேவா? தென் however, there is an RNA pathway. RNA interference is a biological process in which RNA molecules inhibit gene expression or translation. This is done by neutralizing targeted mRNA molecules. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஆர்என்ஏ அப்படின்றது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஆர்என்ஏவோட அந்த மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, தட் வில் இன்ஹிபிட் தி ஜீன் எக்ஸ்போசிங், அந்த மரபணுக்கள் வந்து வெளிப்படுறதையோ அல்லது அந்த மெசேஜ் வந்து இடம்பெயர்றதையோ வந்து இன்ஹிபிட் பண்ணும், தடை செய்யும். ஸோ அது எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா, அதாவது எம்ஆர்என்ஏ மாலிகுல்ஸை வந்து என்னது நியூட்ரலைசிங் டார்கெட்டட் எம்ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் அப்படின்னா வாட் இஸ் தட், செயலிழக்க செய்யும். செயலிழக்க செய்யும் அப்படின்னா இட் வில் நாட் எக்ஸ்பிரஸ் இட்ஸ் ஜீன் it will not express in the inhibit the gene express and also the RNA molecules by the process before the process of translations. Have you understood? RNA interference அப்படின்றது nothing but டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த அதாவது characters will be exposing with the help of genes which is present in an organism. That expressions will be involved in two processes. What are they? Transcription and translation. Transcription அப்படின்றது
டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராண்டு டிஎன்ஏ அப்படின்றது வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராண்டிலிருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்என்ஏக்கு கடத்தப்படும். ஸோ அந்த ஆர்என்ஏ மூலமாக தான் மெசேஜஸ் வந்து எடுத்துகிட்டு போகும். அது வந்து டைரெக்டாக இட் வில் நாட் என்டர் இன்டு த சைட்டோபிளாசம். ஸோ அது என்ன பண்ணும், இட் வில் பி டூயிங் சம் எடிட்டட் பிஃபோர் தி ட்ரான்ஸ்லேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி எடிஷன் பண்ணும்பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அது அந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ் வந்து எதை இன்ஹிபிட் பண்ணுன்னா ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆர் டிரான்ஸ்லேஷன். ஜீன் மரபணுக்கள் வெளிப்படுறதையோ அல்லது டிரான்ஸ்லேஷனையோ வந்து இன்ஹிபிட் பண்ணும், தடை செய்யும். எதன் மூலமாக அப்படின்னா டார்கெட் எம்ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ் மூலமாக. ஓகேவா. A simplified model for the RNAi pathway is based on 2 steps. ஸோ இதில் வந்து இந்த மாடல் ஆஃப் RNAi pathway அப்படின்றது 2 ஸ்டெப்ஸில் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் என்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ribonuclease enzymes will be involved in each steps. Ribonuclease enzyme will be involved in each steps. First step என்ன நடக்கும் அப்படின்னா the trigger RNA. trigger RNA அப்படின்றது என்னென்னா தூண்டும் RNA, அதாவது இனிஷியேட்டிங் RNA அப்படின்னு பேர். இது வந்து என்ன பண்ணும், it may be single strand it may be a double strand RNA or miRNA ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கும். ட்ரிகர் ஆர்என்ஏ அப்படின்றது என்னது, ஸ்டிமுலேட்டிங் தூண்டக்கூடிய ஒரு ஆர்என்ஏ இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து the trigger RNA is processed into a short interfering RNA by the RNase 2 enzymes called dicer and DROSA அப்படின்ற 2 அதாவது ட்ரிகர் ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அந்த ட்ரிகர் ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா RNase 2 அப்படின்ற ஒரு நொதியால் இன்டர்ஃபரிங் ஆர்என்ஏவாக மாற்றப்படும், அதாவது பதப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அது எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா the 2 enzymes will be involved in the dicer and DROSA அப்படின்ற 2 enzymes மூலம் நடக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த செகண்ட் ஸ்டெப் siRNA as loaded into the effector complex. ஸோ இங்கே இந்த டயக்ராமில் பாருங்கள், ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்குது. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இதுதான் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. டைசர் அண்ட் ட்ரோசா அப்படின்றது என்சைம்ஸ். இது வந்து இன்ட்ராக்ஷன் ஆஃப் டைசர் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. இது வந்து இன்ட்ராக்ட் ஆகும். இன்ட்ராக்ஷன் அப்படின்றது இட் வில் பி இன்ட்ராக்ட், then siRNA as, then it will be inserted into the sRNA uptake by the nematode. nematode அப்படின்றது வந்து ஒரு செகண்ட் ஸ்டெப்பில் நடக்கும். அதாவது செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னா siRNA வந்து லோடட் இன்டு த எஃபெக்டார் காம்ப்ளெக்ஸ் RNA இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் RISC அப்படின்றது வந்து ஒரு சைலன்சிங் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா டிஎஸ்ஆர்என்ஏவும் டைசரும் இன்ட்ராக்ஷன் ஆகும். தென் அது வந்து செகண்ட் ஸ்டெப்பில் இட் வில் பி என்டர்ட் இன்டு தி RISI காம்ப்ளெக்ஸ் வித் தி அன்சிப்டு sRNA. ஓகேவா. siRNA இந்த செகண்ட் ஸ்டெப் siRNA ஆர் லோடட் இன்டு தி எஃபெக்டார் காம்ப்ளெக்ஸ் RNA இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ். The siRNA is unwound during RIS assembly and the single strand RNA hybridized with mRNA target. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டார்கெட் mRNAவும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவும் it will be assembled in the single, அதாவது ஹைப்ரிடைசேஷன் ஆகும், கலப்பணம் நடக்கும். இங்கே ஹைப்ரிடைஸ்டு, அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA will be hybridized with the mRNA target. This RNA is seen in the plant feeding nematodes. இப்போ இது வந்து இந்த RNA எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான RNAi அப்படின்றது எந்த இடத்துல இருக்குன்னா பிளான்ட்ஸை வந்து பிளான்ட் ஃபீடிங் நெமட்டோட் அப்படின்னா என்னது, தாவரத்தை உணவாக உண்ணக்கூடிய நெமட்டோட்ஸ் அப்படின்றது வந்து இந்த ரவுண்ட் வார்ம்ஸ் இருக்கு இல்லையா, உருளைப்புழுக்கள் இருக்கும் இல்லையா, அதோட RNA வந்து இந்த மாதிரியான RNAவும் இருக்கும். ஓகேவா. ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் எதுவுமே இதில் இல்லை. நானே 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் வீடியோவை பார்த்துட்டு புக்கை வச்சு படிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் 1 மார்க் எழுதிட்டு ப்ரீவியஸ் லெசன்லேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா. ரிமைனிங் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் எல்லாமே வந்து புக் பேக் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து மெத்தட்ஸ் ஒன்லி. உங்களுக்கு கொஞ்சம் இந்த மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.